அதே கிழமையில் ஒரு 21 அடின்னு வச்சுக்கங்க. இது மனையடி சாஸ்திரத்துக்காக அளவுகளுக்கு இந்த 32 21ங்கிறது எண்கள் நல்ல எண்கள். அதற்கையும் தாண்டி மனையடி சாஸ்திரப்படி வாஸ்துப்படி குழி பொருத்தத்துக்காக இருக்குதாங்கிறது அடுத்த பரிணாமம், புரிதலுக்காக தான் போடுறேன். அப்போ இது ஒரு வடக்கு பார்த்த வீடுனா 21 அடினா அது வாஸ்துப்படி எப்படின்னா இந்த 21 அடியை சரி பகுதியாக பிரித்து இந்த 10 அடிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 அடிங்கிறது தான் சரி பகுதி. அதில் இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த வடகிழக்கு, இது வடகிழக்கு, இது வட மேற்கு, இது தென் கிழக்கு, இது தென்மேற்கு. அப்போ இதில் வடக்கு பார்த்த வீடு அப்படின்னா இந்த வடக்கு மையத்திலிருந்து வடகிழக்கு போகக்கூடிய இந்த பகுதியில் எங்கே வச்சாலுமே அது தலவாசல் வாஸ்துப்படி சிறப்பு அப்படின்னு ஒரு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதே மாதிரி கிழக்கு பார்த்த வீட்டுக்குமே அந்த கிழக்கு மைய பகுதியிலிருந்து இப்போ ஒன்றும் இல்லை, இது 32 அடி கிழக்கு பார்த்தது அப்படின்னா இந்த இடத்த 16 அடி மையப்படுத்தி இந்த 16 அடியிலிருந்து வடகிழக்கு ஈசானிய பகுதி வரைக்கும் சொல்லக்கூடிய பகுதி, இந்த பகுதி தான் உச்ச பகுதின்னு பேர். அப்போ கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல தலவாசல் வைக்கலாம், அது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது வாஸ்துப்படி. இதே மேற்கு பார்த்ததுக்கு அதே பார்த்தீங்கன்னா இந்த மேற்கோட மையத்தை எடுத்து அது எத்தனை அடியாக இருந்தாலும் சரி அதிலிருந்து வாயுமூலை நோக்கி போகக்கூடிய பகுதியில் வச்சா அது சிறப்பு. அதே மாதிரி தெற்கு பார்த்ததுக்கு தெற்குடைய மையத்தை எடுத்து அக்னிமுலையை நோக்கி போகிறது அது உச்சப்பகுதி. இது வாஸ்துப்படி நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இது பர்ஃபெக்டா அப்படின்னா இதுவும் சரிதான். ஆனால் இதையும் தாண்டி அடுத்த பரிணாமம் ஒன்று வேணுமல்ல. இப்போ நான் எங்கே இருக்கிறேங்கிறத விட தமிழ்நாட்டில் இருக்கிறதுங்கிறத விட அடுத்தது நான் எந்த ஊரில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம். அடுத்தது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் என்னை தொட முடியுமா? அடுத்த பரிணாமம் வேணுமல்ல. நாமக்கல் மாவட்டத்தில் நான் இருக்கிறது எந்த ஊர்? பிளிக்கல் பாளையம் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஊர். அந்த பர்ஃபெக்ட் அப்படிங்கிற துல்லியம் வேணும் எதுலேயும். அப்போ அந்த துல்லியத்தை தலவாசல் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அது மனையடி சாஸ்திரத்தினுடைய கிரகங்களையும் எந்தெந்த பகுதியில் வைக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்களுடைய வேல்யூ இருக்குதுன்னு பார்த்து வைக்கணும். அது பார்க்காம வச்சுக்கிறவங்கள தோற்று போயிட்டாங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதிவே. அப்போ பொதுவாக இப்போ வாஸ்துப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க.